வெல்கம் டு சந்திரமேக்ஸ். திஸ் இஸ் ஹானஸ்ட் ராஜ். நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்டரி கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 18 பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 17 வீடியோஸ் வந்து நம்ம சந்திரமேக்ஸ் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த 17 ஹிஸ்டரி கொஸ்டின் ஆன்சரையும் பார்த்துட்டு இந்த 18வது வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க வித்தவுட் எனி டிலே. இந்த 18வது வீடியோவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடல் மிஷன் ஃபார் ரெஜுமினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அம்ருத் 2.0 guidelines have been formulated with the aim of assisting state making our cities dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான இந்த அடல் மிஷன் 2.0 வந்து வழிகாட்டுதல்கள் நமது நகரங்களை டேஷ் ஆக்கும் மாநிலங்களுக்கு உதவும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாட்டர் செக்யூரிட்டி, நீர் பாதுகாப்பை தான் வந்து புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் 2.0 வழிகாட்டுதலின்படி நமது நகரங்கள்ல வந்து நீர் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தணும், நீர் பாதுகாப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாநிலங்களுக்கு உதவும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அம்ருத் 2.0 அப்படிங்கிறது. இது வந்து வாட்டர் சோர்ஸ பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இந்த அம்ருத் 2.0 அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ஸ் வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரையிலான ஒரு புத்துணர்ச்சி ஸ்கீம்ஸா கருதப்படுது அப்படின்னா 2025 டு 2026 ஆண்டு வரையிலான ஒரு புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் 2.0 இருக்குது. ஓகேவா? சோ தண்ணீரை பாதுகாப்பாகவும் பிளஸ் அவங்க தேவைக்கு அவங்கவுங்க மாநிலத்திலேயே வந்து அதை வந்து தண்ணீரை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கத்துக்காகவும் இது வந்து அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆக்சுவலா வந்து இந்த அம்ருத் வந்து எப்போ லான்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த அம்ருத் வந்து ஜூன் 2015 இது லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து 2.0 போயிட்டு இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், which of the following article of the Indian Constitution deals with the right against exploitation? என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் பிரிவுகளில் எது குறிப்பிடுகிறது? எந்த சரத்திலிருந்து எந்த சரத்து வரையும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகல் அப்படின்னா, சோ ஆர்டிகல் 23 இருந்து ஆர்டிகல் 24 வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பத்தி பேசுறாங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா குழந்தை தொழிலாளர்களை பற்றி இது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஒரு தொழிற்சாலையில இல்லைன்னா வந்து ஒரு சுரங்கத்துல வேலை செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, வேற எந்த அபாயகரமான வேலைகள்லயும் அவங்கள ஈடுபட சொல்லக்கூடாது. ஓகேவா? இதான் சொல்றதுதான் ஆர்டிகல் 24. அதான் சொல்லுது. எந்த ஆர்டிகல் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கையாளுது? இந்திய அரசியலமைப்புல 23 இருந்து 24 பிரிவுகள் வந்து அந்த பார்ட் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பத்தி சொல்லு. ஓகேவா? இந்த பிரிவு 23 அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சுரண்டலையுமே எல்லா விதமான சுரண்டலையுமே தடை செய்யும். உழைப்பு சம்பந்தமா இருக்கிற எல்லா விதமான சுரண்டலையும் தடை செய்யும். ஓகேவா? இப்போ நீங்க ஒருத்தவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, வேலைக்கு வச்சிருக்கீங்க அவரை, ஆனா அவருக்கு வேலை பிடிக்கல, அவர் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு, இல்ல நீங்க தான் கட்டாயமா வேலை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவரை நிர்பந்தப்படுத்துறோம். அப்படி பண்ணக்கூடாது. அவருக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுறணும். ஓகேவா? அதுவும் இல்லாம உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியத்தை கொடுக்கணும். அதுல எந்த விதமான குறையும் ஏற்படுத்தக்கூடாது. கட்டாயமா வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த சுரண்டல்ல இருந்து இந்த சட்டம் தான் அவர்களை காப்பாத்துது. ஓகேவா? சோ இந்த ஆர்டிகல் தான் இந்த கொத்தடிமை தொழிலாளர் அப்படிங்கிற அந்த முறை வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்றதே இந்த ஆர்டிகல் தான். கொத்தடிமை முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட்டாய பணியமர்வு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரிவு 24 அப்படிங்கிறது தொழிற்சாலைகள்ல வந்து குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறதுக்கு வந்து தடை செய்யும். குழந்தைகளை வந்து ஒரு ஃபேக்டரியிலயோ இல்ல வந்து சில சுரங்கங்கள்லயோ வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும். எந்த வயசுல இருந்து எந்த வயசுக்குள்ள இருந்தா அவங்க குழந்தை தொழிலாளர் அப்படின்னா, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்க வேலைக்கு அமர்த்தினீங்க அப்படின்னா, 14 வயசுக்கு உட்பட்டவங்களை நீங்க வேலைக்கு வச்சீங்க அப்படின்னா அவர்கள் தான் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்களை எங்கேயுமே
வேலைக்கு வைக்க கூடாது. ஓகேவா? சோ இதோட சேர்த்து இன்னொரு சட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குழந்தை தொழிலாளர் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. ஓகேவா? குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் பிளஸ் அதை ஒழுங்குமுறைப்படுத்துகின்ற அந்த சட்டம் வந்து 1986. இதே புதிய குழந்தை தொழிலாளர் திருத்த சட்டம் கேட்பார். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. இதே குழந்தை தொழிலாளர் திருத்த சட்டம்னு கேட்பாங்க. திருத்த சட்டம் கேட்டாங்கன்னா 2016. ஓகேவா? குழந்தை தொழிலாளர் திருத்த விதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சட்டமும் கேட்காம விதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 2017. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த எலிமெண்ட் தட் இஸ் நாட் எ மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா மெட்டலாய்டு இல்லாத அந்த எலமெண்ட்ஸை சொல்லுங்க, மெட்டலாய்டு இல்லாத அந்த எலமெண்ட்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாக்கி மூணுமே வந்து மெட்டலாய்ட்ஸ் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ். ஓகேவா? சோ அது எது அப்படின்னா ஆக்சுவலா வந்து மெட்டலாய்டு இல்லாத அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஜெனான் தான். ஓகேவா? ஜெனானுக்கு தான் வந்து மெட்டலாய்ட்ஸ் இல்லாத எலமெண்ட்ஸ். சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த ஜெனான் வந்து நம்மளுடைய பூமியில வளிமண்டலத்துல இருக்கிற இந்த ஜெனான் வாயு வந்து நிறம் இல்லாத ஒரு வாயு. ஓகேவா? நிறம் இல்லாததாகும், மிகுந்த அடர்த்தி உள்ளதாகும், ஒரு என்ன சொல்றது வாசம் இல்லாத ஒரு நெடியற்ற மந்த வாயுவாகவுமே காணப்படுது. இது வந்து குறைந்த அளவே காணப்படுது, நம்மளுடைய வளிமண்டலத்துல குறைந்த அளவே காணப்படுது இந்த ஜெனான் அப்படிங்கிற இந்த வாயு. ஓகேவா? இந்த ஜெனான் வந்து மின்விளக்குகள்ல பயன்படுது. அது மட்டும் இல்லாம மயக்க மருந்தாகவும் பயன்படுகிறது. மயக்க மருந்தாகவும் இந்த ஜெனான் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? ஜெனானோட ஆட்டம் எண், அணு எண் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஜெனானுடைய அணு எண், ஸோ அணு எண் படிச்சுதான் ஆகணும். இம்பார்ட்டன் எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம். ஸோ இம்பார்ட்டன்டான சில எலமெண்ட்ஸுக்கு மட்டும் ஆட்டம் எண்ட்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜெனானுடைய அணு எண் வந்து 54. ஜெனானை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா XE அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கிய இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தி எங்க இந்த போட்டோகிராஃபர் வந்து யூஸ் பண்ற அந்த அதிவேக எலக்ட்ரானிக் பிளாஷ்ல வந்து இந்த ஜெனான் வந்து பயன்படுது. அது மட்டும் இல்ல சன்பெட் விளக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த விளக்குகளையும் பயன்படுது. ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பொலேனியம் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா இந்த பொலேனியம் அப்படிங்கிறது வந்து இந்த பொலேனியத்தை ஒரு ஆல்பா உமிழ்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்க இந்த டெலூரியம், ஆக்சுவலா இந்த டெலூரியம் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த டெலூரியம் வந்து ஒரு வெண் கந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெலூரியத்தை என்ன சொல்லுவாங்க? வெண் கந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து தொலூரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா பளபளப்பான வெண் சாம்பல் நிறத்துல இருக்கணும். பளபளப்பான வெண் சாம்பல் நிறத்துல இருக்கும். இதை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா TE அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ஆட்டம் எண் என்ன அப்படின்னா 52. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டொலூரியம் எதுக்காக பயன்படுது அப்படின்னா இந்த டொலூரியம் வந்து ரப்பரை வந்து வல்கனைஸ் செய்யறதுக்காக இந்த டொலூரியத்தை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல கண்ணாடி பிளஸ் மண்பாண்டங்களை வந்து வண்ணமயமாக்கணும், அதை வந்து கலர் பண்ணணும். இப்போ நிறைய கலர் கிளாஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த டொலூரியம் பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லைங்க, என்ன சொல்றது, நிறைய டிவிடி எழுதப்பட்ட சில குறுந்தகடுனா சிடிஸ். ஸோ இதுல எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எண்ணெய் சுத்திகரிப்புக்கு ஒரு வினையூக்கியா வந்து இதை பயன்படுத்துறாங்க. எண்ணெய் சுத்திகரிப்புக்கு ஒரு வினையூக்கியா இதை பயன்படுத்துறாங்க. ஸோ இது மட்டும் இல்ல செமிகண்டக்டர் அந்த பயன்பாட்டிலையும், அதாவது வெள்ளி, தங்கம், தாமிரம், இல்லைன்னா வந்து தகரம், இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு தோப்பு வந்து இதுல செய்யப்படுது. செமிகண்டக்டர் பயன்பாட்டுகள்ல இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி அதுல டோப் பண்றாங்க. அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி டோப் பண்றதுக்கு வந்து இந்த டொலூரியம் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற ஜெர்மானியம், இந்த ஜெர்மானியம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ஆக்சுவலா இந்த ஜெர்மானியம் அப்படிங்கிறது வந்து இது வைட் ஆங்கிள் கேமரா அந்த லென்ஸ்ல இது நிறைய ஜெர்மானியத்தை வைட் ஆங்கிள் கேமரா அந்த லென்சஸ்ல பிளஸ் மைக்ரோஸ்கோப்புக்கான அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ்லையும் பயன்படுத்துறாங்க இந்த ஜெர்மானியத்தை. ஓகேவா? இது இப்போ வெள்ளியோட நீங்க 1% வந்து நீங்க ஜெர்மானியத்தை சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த வெள்ளியில வந்து கரைப்படுவதையே வந்து அதை வந்து தடுக்குமா. ஸோ வெள்ளியில வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1% இந்த ஜெர்மானியத்தை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து கரைப்படுவது, அந்த வெள்ளியில வந்து கரையாகிறதையே அது தடுக்குமா. ஓகேவா?
சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சோ நெக்ஸ்ட் வந்து fourth கொஸ்டின், which of the following is correct regarding net national product அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிகர தேசிய தயாரிப்பு தொடர்பாக பின் வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது சரியா இருக்கும் அப்படின்னா என்என்பி which is equal to ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து என்என்பி ஓகேவா? சோ என்என்பி அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதுதான் என்என்பி அப்படிங்கிறது. ஜிஎன்பி அப்படிங்கிறது நேஷனல் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேஷனல் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த என்என்பின்னு சொல்றோம்ல, இந்த என்என்பி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுல அந்த அந்த நாட்டுல இருக்கிற அந்த குடிமக்களால உற்பத்தி செய்யப்படுகின்ற, அவங்களால கம்ப்ளீட் செய்யப்பட்ட, அந்த நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களுக்கு வந்து சேவை சந்தை மதிப்பு தான் வந்து இந்த என்என்பி அப்படிங்கிறது. ஓகேவா? சேவை சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த என்என்பி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல நேஷனல் நெட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம். ஸோ இது வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே தயாரித்து அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஒரு ஃபுல் என்ன சொல்றது யூஸ்டு ப்ராடக்டா யூஸ் பண்ற ப்ராடக்டா அது இருக்கும். ஓகேவா? கிராஸ் நெட் ப்ராடக்ட் அதாவது மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டோங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷனல் நெட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுலயே வந்து என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி பிளஸ் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு அதுல இருந்து அதுக்கு கிடைக்கிற வருமானம் மைனஸ் தேய்மானத்தை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்என்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் என்என்பி கிடைக்கணுங்கிறது இல்ல. என்ன ஜிஎன்பி பிளஸ் அதுக்கு வெளிநாட்டு வருமானம் மைனஸ் தேய்மானம், இதுல உங்களுக்கு எவ்வளவு வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கோ அதுல கழிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்படியுமே வந்து இந்த என்என்பிய கால்குலேஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் fifth question, which organization was founded in 1867 in Bombay? என்ன சொல்றாங்கன்னா 1867ல பம்பாயில் நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்கிறாங்க. அமைப்பு எது அப்படின்னா பிரார்த்தனா சமாஜ் தான் வந்து 1867ல பம்பாயில் நிறுவப்பட்ட அமைப்பு. ஓகேவா? சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா இது யாரால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1867ல பம்பாயில டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால வந்து இந்த பிரார்த்தனா சமாஜ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா இது எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய பெண்கள் பிளஸ் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த சொசைட்டில ஃபேஸ் பண்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறது தான் இந்த பிரார்த்தனா சமாஜுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஓகேவா? சோ இது மாதிரி பல சீர்திருத்தங்கள் என்ன சொல்றது இருந்துச்சு. பெண்கள் பிளஸ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது சொசைட்டில பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறது தான் இவங்களுடைய பேரை பிரார்த்தனா சமாஜ். ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி, தியோசோபிக்கல் சொசைட்டி எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி வந்து 1875ல தொடங்கப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னா நியூயார்க் சிட்டில. ஓகேவா? இது இங்கதான் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? 1875ல நியூயார்க்ல. ஓகே, இந்த தியோசோபிக்கல் சொசைட்டியை வந்து நிறுவியது யாரு அப்படின்னா சோ இதை நிறுவியது வந்து மேடம் பிளாவாட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஓல்காட் அப்படிங்கிறவங்க இத அமெரிக்காவுல நிறுவிப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஆப்ஷன்ல இருக்க இளம் வங்காள இயக்கம், அதாவது யங் பெங்கால் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த யங் பெங்கால் மூவ்மெண்ட் வந்து எப்ப தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த யங் பெங்கால் மூவ்மெண்ட் வந்து ஹென்ரி லூயிஸ் விவியன் ரொசியோவால தொடங்கப்பட்டிருக்கும். எந்த வருஷம் அப்படின்னா 1826ல தொடங்கப்பட்டிருக்கும். எங்க? கல்கத்தாவுல தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்கியிருப்பாங்க? இந்த ஹென்ரி லூயிஸ் விவியான் ரொசியா அவங்களால இந்த யங் பெங்கால் மூவ்மெண்ட் வந்து 1826ல தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இப்போ கல்கத்தாவுல இந்து கல்லூரிகளில் இருந்து வெளிவருகின்ற அந்த வங்காள சுதந்திர சிந்தனையாளர்கள் குழுவை தான் இவங்க யங் பெங்கால் மூவ்மெண்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆப்ஷன்ல இருக்க ராமகிருஷ்ணா மிஷன். இந்த ராமகிருஷ்ணா மிஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இத 1987ல சுவாமி விவேகானந்தர் வந்து இத நிறுவியிருப்பாரு. சோ இவர் தான் வந்து 1987ல நிறுவியிருப்பாரு. ஓகே,
ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். In 2015 the planning commission was replaced with the dash. என்ன சொல்றாங்கன்னா 2015 திட்ட கமிஷன் எதனுடன் மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா 2015 இந்த திட்ட கமிஷனுக்கு பதிலா வந்ததுதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. ஓகேவா? 2015 திட்ட கமிஷன் நிதி ஆயோக்குடன் மாற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? இத பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த திட்ட கமிஷனை ரத்து செஞ்சது யாரு? 2014 வந்த மோடி அரசாங்கம் தான் இந்த திட்ட கமிஷனை ரத்து பண்றதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலா இவங்க என்ன கொண்டு வந்திருப்பாங்க? திட்ட கமிஷனுக்கு பதிலா இவங்க என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா புதிதா உருவாக்கப்பட்ட ஒரு நிதி ஆயோக் இவங்க கொண்டு வந்தாங்க. புதுசா கொண்டு வந்ததுதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது இந்தியாவை நம்ம மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனம் தான் இந்த நிதி ஆயோக். இல்லைன்னா இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. இந்திய அரசாங்கத்தோட நிறைய திட்டத்தை, ஓகேவா, பல திட்டங்களை பிளஸ் பல கொள்கைகளை பற்றி இது என்ன பண்ணுதுன்னா ஆய்வு பண்ணுது. ஓகேவா? ஆய்வு பண்ணி இவங்களுக்கு வழங்குது. இந்த நிதி ஆயோக் சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ், இது எல்லாத்துக்குமே இது என்ன பண்ணுதுன்னா டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸை வகுத்து கொடுக்கறதும் இந்த நிதி ஆயோக் தான். ஓகே. ஸோ அடுத்து சிசிஐ அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம்ல. இந்த காம்படிஷன் கமிஷன் இந்தியா இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த காம்படிஷன் கமிஷன் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. ஓகேவா? இவங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனை உருவாக்குறாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க, அதை நிலைநிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, கன்சியூமர் அந்த நலன்களை இவங்க அக்கறை செலுத்தி பிளஸ் கன்சியூமரை அவங்க ப்ரொடெக்டிவ் பண்றாங்க. ஓகேவா? இது இந்திய சந்தைகள்ல வணிக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறது தான் இந்த ஆணையத்தோட முக்கிய நோக்கம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். நார்மன் போர்லாக், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் த வேர்ல்ட் வாஸ் டேஷ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நேஷனலி. உலகில் பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். ஓகேவா? சோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் லெவல்ல பசுமை புரட்சியின் தந்தை, கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது நார்மன் போர்லாக் தான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகேவா? சோ இந்தியா லெவல்ல கேட்டாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேவா? சோ வேர்ல்ட் லெவல்ல உலக லெவல்ல கேட்கறாங்க அப்படின்னா நார்மன் போர்லாக் தான். ஓகே. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகே. இவர் யாரு? அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு வேளாண் விஞ்ஞானி. ஓகேவா? இந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுறான்னு சொல்லுங்க. ஓகேவா? இவர் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருப்பாரு. இவர் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருப்பாரு. எந்த வருஷம்னா 1970 நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. ஓகேவா? எதுக்காக? அமைதிக்காக. ஓகே. எதுக்காக இந்த விருதை கொடுக்கறாங்க இவருக்கு அப்படின்னா இவர் 1 பில்லியனுக்கும் அதிகமானவரை பசி பட்டினியிலிருந்து அவர்களை காப்பாற்றினதுக்காக இந்த அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கறாங்க. ஓகே. பட்டினியிலிருந்து 1 பில்லியன் மக்களை இவர் ரெக்கவர் பண்ணிருக்காரு. ஓகேவா? அதுக்காக தான் இவருக்கு 1970 இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கறாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். Which of the following Indian minister hosted lead IT summit with Sweden on the sidelines of United Nations Framework Convention on the Climate Change, அதாவது COP27? என்ன சொல்றாங்க அப்படின்னா காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பு மாநாடு இருக்குல்ல, அந்த மாநாடு தான் COP27 சொல்றாங்க. ஓகேவா? இது பக்கவாட்டுல, அதாவது சைட்லைன்ல பின்வரும் எந்த இந்திய அமைச்சர் ஸ்வீடனுடன் லீட் ஐடி உச்சி மாநாட்டை நடத்தியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைச்சர் ஸ்வீடனுடன் சேர்ந்து இந்த உச்சி மாநாட்டை நடத்திருப்பாரு? இந்த பூபேந்தர் யாதவ் அவர்கள் தான் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டுல ஸ்வீடன் நாட்டுடன் சேர்ந்து இந்த லீட் ஐடி அப்படிங்கிற அந்த உச்சி மாநாட்டை நடத்தியது இந்த பூபேந்தர் யாதவ் அப்படிங்கிற இந்திய அமைச்சர் தான். ஓகே. ஆக்சுவலா இந்த பூபேந்தர் யாதவ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்னு கேட்பாங்க. இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த. ஸோ ஆக்சுவலா இந்த கிரண் ரிஜிஜு அப்படிங்கிறவர் 2023 மே 18 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா
புவி அறிவியல் அமைச்சரா இருக்கிறார். புவி அறிவியல் அமைச்சரா இருக்காரு. எர்த் அண்ட் சயின்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க இந்த நாராயண் ராணே அப்படிங்கிறவர், இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இப்ப இவரு இந்திய அரசோட குறு சிறு நடுத்தர தொழிலோடைய அந்த அமைச்சரா இருக்காரு. ஓகே, அதாவது எம்எஸ்எம்இ மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. எம்எஸ்எம்இ மினிஸ்டர் இந்த நாராயண் ராணே அப்படிங்கிறவர் தான் எம்எஸ்எம்இ மினிஸ்டர். ஓகே, குறு சிறு நடுத்தர தொழில் அமைச்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறது இவரும் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி தான். ஆக்சுவலா இவர் என்ன அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னா நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காரு. ஓகேவா, இந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் நீர்வளத்துறை அமைச்சர். இப்போ கரண்ட்லியும் இவர் தான். ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், as per railway yearbook 2019 to 2020 what is the length of narrow gauge in India? என்ன சொல்றாங்கன்னா ரயில்வே இயர் புக் 2019 பிளஸ் 2020 இந்தியாவுல குறுகிய பாதையின் நீளம் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா, இந்த குறுகிய பாதையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா 1604 தான் ரயில்வே இயர் புக் 2019 பிளஸ் 2020 படி இந்தியாவில குறுகிய பாதையின் நீளம். ஓகே, சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலா இந்த குறுகிய பாதையின் மொத்த நீளம் அப்படின்னா 1604 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 1604 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது இந்த நேரோ கேஜ் அப்படிங்கிற அந்த பாதை எங்க இருக்கு? மலை பாங்கான பகுதிகள் மட்டுமே தான் காணப்படுது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குறுகிய பாதையின் நீளம் டோட்டலி 1604 தான். இது மலைப்பாங்கான பகுதிகளில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், in which of the countries was the ICC Under-19 Cricket World Cup 2022 organized? என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த நாடுகள்ல ஐசிசி Under-19 கிரிக்கெட் உலக கோப்பை 2022 ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகே, சோ எந்த நாடுகள்ல ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ். ஓகேவா, சோ இந்த வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற நாடுகள்ல தான் ஐசிசி Under-19 உலக கோப்பைய ஏற்பாடு பண்ணிருப்பாங்க 2022. ஓகே, சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா எத்தனை அணிகள் இந்த 2022 இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த 2022 பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலா 16 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 16 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ இது Under-19 அதாவது 19 வயசுக்கு உட்பட்ட கிரிக்கெட் உலக கோப்பையின் 14வது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்தனையாவது எடிஷன் கேட்பாங்க. இது 14வது எடிஷன். ஓகே, மேற்கிந்திய தீவுகள்ல நடத்தப்பட்ட முதல் போட்டியும் இதுவே. மேற்கிந்திய தீவுல நடத்தப்பட்ட முதல் போட்டி. ஆக்சுவலா இந்த 2022 Under-19 உலக கோப்பையை யாரோட விளையாண்டு நம்ம ஜெயிச்சிருப்பாங்க, யாரோட விளையாண்டு யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்த 4 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க. சோ யார் வின் பண்ணிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இந்தியா தான் வின் பண்ணிருக்கோம். யார தோற்கடிச்சிருப்பாங்க அப்படின்னா இங்கிலாண்ட தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ இதுக்கு முன்னாடி இந்தியா எப்பப்பெல்லாம் இந்த Under-19 கப் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2000 நம்ம இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2018 ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2012 ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் 2018 ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 2022 வின் பண்ணிருக்கோம். மொத்தம் நம்ம 5 டைம் இந்த Under-19 வேர்ல்டு கப்ல கப்பு வின் பண்ணிருக்கோம். ஓகேவா, இது இந்த கப்பு ஆரம்பத்துல எப்போ விளையாண்டுருப்பாங்க அப்படின்னா 1988 முதலா இந்த இளையோர் உலக கோப்பைய விளையாடி இருப்பாங்க. இது நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்போ விளையாண்டுருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 1988 விளையாண்டுருப்பாங்க. எத்தனை டைம் இந்தியா கப்படிச்சுன்னு கேட்பாங்க. எத்தனை டைம் கப்படிச்சிருக்கோம்? 5 டைம் கப்படிச்சிருக்கோம். ஸோ லாஸ்டா எந்த அணியை பீட் பண்ணி வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கிலாண்டை பீட் பண்ணி இந்தியா வின் பண்ணிருக்கோம். ஓகே, எத்தனை அணிகள் இதுல பங்கேற்றாங்க அப்படின்னா 16 அணிகள் பங்கேற்றிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், which of the following states uses the bamboo drip irrigation system? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்வரும் எந்த மாநிலம் மூங்கில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூங்கில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துகின்ற மாநிலம் எது அப்படின்னா
இந்த மேகாலயா மாநிலம் தான். ஓகேவா? சோ இந்த மேகாலயா மாநிலத்துல தான் மூங்கில் சொட்டு நீர் பாசன முறை பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து மூங்கில் சொட்டு நீர் பாசன முறை வந்து கிட்டத்தட்ட 200 வருட பழமையான நீர்ப்பாசன முறை. ஓகேவா? மூங்கில் நம்ம இப்ப பிளாஸ்டிக்ல பைப் பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மூங்கில வந்து குழாய் மாதிரி பைப் மாதிரி பயன்படுத்தி ஓடையில இருந்து பிளஸ் எங்கெங்கெல்லாம் நீர் விட்டு இருக்கோ அங்க இருந்து நீரை வந்து உறிஞ்சி எடுத்து, ஓகேவா, நீரை உறிஞ்சி எடுத்து அவங்களுடைய அந்த நீர் தேவைக்கு பிளஸ் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இது வந்து மேகாலயா மாநிலத்துலதான் இந்த மூங்கில் முறையை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்யறாங்க. ஓகே, சோ இந்த மேகாலயா பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வடகிழக்கு இந்தியாவில் அமைஞ்சிருக்க 7, அதாவது 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 7 மாநிலங்கள்ல இந்த மேகாலயா அப்படிங்கிற மாநிலமும் ஒண்ணு. சோ இந்த மாநிலங்கள்ல என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாநிலத்துல வந்து காரோ அப்படின்னு சொல்ற மொழியும் காசி அப்படிங்கிற மொழியும் பேசப்படுகிறது. அதுவும் இல்லாம இங்க யாரு வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா, கன்ராட் சங்மா அப்படிங்கிறவரு இங்க சிஎம் இருக்காரு. அப்படிங்கிறவரு இங்க சிஎம் இருக்காரு. யாரு கவர்னரா இருப்பாங்க அப்படின்னா பிடி மிஸ்ரா. யாரு? பிடி மிஸ்ரா அப்படிங்கிறவரு கவர்னரா இருக்காரு. ஓகே, சோ இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இந்த மாநிலம் வந்து 1972ல நிறுவப்பட்டிருக்கும் இந்த மாநிலம். இந்த மாநிலத்தோட தலைநகரம் என்ன அப்படின்னா, இந்த மாநிலத்தோட தலைநகரம் சில்லாங் அப்படிங்கிறது. இந்த மாநிலத்தோட தலைநகரம் என்ன? சில்லாங் அப்படிங்கிறது தான் இந்த மாநிலத்தோடைய தலைநகரம். ஓகே, சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த திரிபுராவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா, இந்த திரிபுராவோட கேபிட்டல் வந்து அகர்தலா அப்படிங்கிறது தான். திரிபுராவோட கேபிட்டல் என்ன? அகர்தலா அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ல இருக்க இந்த சிக்கிமோட கேபிட்டல் என்ன அப்படின்னா, இந்த சிக்கிமோட கேபிட்டல் வந்து கேங்டாக் அப்படிங்கிறது தான். கேங்டாக் அப்படிங்கிறது தான் இந்த சிக்கிமோட கேபிட்டல். அசாமோட கேபிட்டல் வந்து திஸ்பூர் அப்படிங்கிறது தான். அசாமோட கேபிட்டல் என்ன? திஸ்பூர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ இந்த கேபிட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு தடவை நீங்க வந்து ஸ்டேட்ஸ் வரும்போது அந்த கேபிட்டலை மனசுக்குள்ள சொல்லி சொல்லி பார்த்துக்குங்க. கேபிட்டல் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். Pulte, a harvest festival, is primarily celebrated in which of the following states of India அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, அறுவடை திருவிழாவான இந்த புல்டே அப்படிங்கிற அந்த திருவிழா வந்து இந்தியாவின் பின்வரும் எந்த மாநிலத்தில் முதன்மையாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ எந்த மாநிலத்துல புல்டே அப்படிங்கிற இந்த திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னா, இந்த உத்தரகண்ட் மாநிலத்துலதான் வந்து இந்த புல்டே அப்படிங்கிற இந்த அறுவடை திருவிழா கொண்டாடப்படுது. சோ உத்தரகண்ட் மாநிலத்துடைய அறுவடை திருவிழா வந்து புல்டே அப்படிங்கிறது தான். எந்த காலத்தை வந்து இவங்க இதை வரவேற்கிறதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக இந்த புல்டே அப்படிங்கிற இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஓகேவா? சோ இது வந்து வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக நடத்தப்படுகின்றதா சொல்லப்படுது. ஓகே, சோ இந்த விழா வந்து இந்துக்கள் மாதமா இருக்கிற சித்ரா முதல் நாள்ல இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஓகேவா? சைத்ரான்னு அவங்க சொல்லுவாங்க. சைத்ரா. ஓகே, எப்படி வேணாலும் சொல்லலாம். முதல் தேதியில இந்த அறுவடை ஃபெஸ்டிவல் வந்து நடத்தப்படுது. ஓகே, சோ இந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அந்த வெள்ளத்தினால் செய்யப்பட்ட ஒரு கொழுக்கட்டை தான் வந்து இந்த திருவிழாவுடைய முக்கிய உணவா கருதப்படுது. சோ நுக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ நௌக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த நுக்காய் வந்து மேற்கு ஒடிசாவில் கொண்டாடப்படுகின்ற அறுவடை திருநாள் தான் இந்த நுக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நௌக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு ஒடிசாவுடைய அறுவடை திருநாள். ஓகே, விசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவுடைய ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவுடைய ஃபெஸ்டிவல். இத வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேரள புத்தாண்டு விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். The National Commission for Women was set up as statutory body in January dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம் ஜனவரி டேஷில் சட்டப்பூர்வ அமைப்பாக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ எந்த வருஷம் வந்து இது சட்டப்பூர்வ அமைப்பா மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1992ல தான் வந்து தேசிய மகளிர் ஆணையம் ஜனவரி மாதம் தேசிய மகளிர் ஆணையம் வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக ஸ்டாச்சுட்டரி பாடியா வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஓகே, சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து 1990ல, ஓகேவா, ஜனவரி 1992ல
ஸோ தேசிய மகளிர் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா தேசிய மகளிர் மகளிர் ஆணையம் எந்த வருஷம் கேட்பாங்க. தேசிய மகளிர் ஆணையம் வந்து 1990. 1992ல தேசிய மகளிர் ஆணைய சட்டம். ஓகேவா. இப்போ மாநில பெண்களுக்கான ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ மாநில இது வந்து தேசிய ஓகே மாநில பெண்களுக்கான ஆணையம் வந்து கர்நாடக மாநிலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான பிரச்சனையை கையாளுறதுக்காக இந்த மாநில பெண்களுக்கான ஆணையமா கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1997ஆம் ஆண்டு 1997 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான். ஓகேவா. மாநிலங்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த மாநிலம் முதல்ல கொண்டு வந்திருக்கோம்னா கர்நாடக மாநிலம். ஓகேவா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான பிரச்சனை கையாளுறதுக்காக இந்த ஆணையத்தை 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். Deficiency of which of the following causes weak bones and tooth decay? பின் வருவனவற்றில் எதன் குறைபாடு வந்து பலவீனமான எலும்புகள் மற்றும் பல் சிதைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா. பல் சிதைவை ஏற்படுத்துது. இந்த சத்தின் குறைபாடு காரணமா வந்து பலவீனமான எலும்புகள் பிளஸ் பல் சிதைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ எதன் காரணமாக அப்படின்னா கால்சியம் காரணமாக பலவீனமான எலும்புகள் மற்றும் பல் சிதைவை ஏற்படுத்துவது எது அப்படின்னா கால்சியம் குறைபாடு தான். ஓகே. ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஸோ அந்த விட்டமின் டியோட குறைபாடு வந்து என்ன பண்ணுதுன்னா ரிக்கட்ஸ் நோயை ஏற்படுத்தும். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலும்புகள் பலவீனம் அடையிறதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து இந்த விட்டமின் டி அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஓகே. நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் சில இருக்கு. ஓகேவா. அந்த மினரல்ஸ் வந்து என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் பிளஸ் குளோரைட், சோடியம், சல்ஃபர் இது எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையான தாது பொருட்கள் தான். இது எல்லாமே கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் குளோரைட், சோடியம் அண்ட் சல்ஃபர். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஓகேவா. இந்த உடம்புல வந்து எந்த மினரல்ஸ் இருக்குது எந்த மினரல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இந்த ஆப்ஷன்ல இருக்க அயோடின் கம்மியானா நம்ம உடம்புல காய்டர் அப்படிங்கிற அந்த நோய் வரும். ஆக்சுவலா வந்து இது வந்து வளர்கின்ற அந்த கருவோட அந்த மூளை வளர்ச்சி இருக்குல்ல, அந்த மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கிறதே இந்த அயோடின் தான். ஹார்மோன் உற்பத்தி போன்ற பல செயல்பாடுகளுக்கு இந்த அயோடின் பயன்படுது. ஓகே. அடுத்து விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ குறைபாட்டால வந்து மாலைக்கண் நோய் ஏற்படும். ஓகேவா. இந்த அயான் சத்து இந்த இரும்பு சத்து வந்து கம்மியா இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னா இந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கிறதுனால வந்து ரத்தச்சோகை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் படிக்கும் போது அதோடைய டிசீஸையும் எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, நோட் பண்ணிங்க இது எல்லாமே. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். Who received the Best Dance Director Award from the Assam government? ஸோ அசாம் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த நடன இயக்குநருக்கான விருதை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ யார் வந்து இந்த விருதை பெற்றிருப்பாங்க அப்படின்னா ஜதின் கோஸ்வாமி. ஓகேவா. ஜதின் கோஸ்வாமி அப்படிங்கிறவர் தான் வந்து அசாம் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த நடன இயக்குநருக்கான விருதை வாங்கியிருப்பாரு. ஸோ இவரை பத்தி பார்க்கலாமா. இந்த ஜஸ்டின் கோஸ்வாமி அப்படிங்கிறவர் வந்து இவரை எந்த நடனத்துக்கான சிறந்த நடன இயக்குனர் அப்படின்னா சத்ரியா. ஓகேவா. இந்த சத்ரிய நடன வடிவத்துலதான் வந்து இவரு சிறந்த நடன இயக்குனரா இருக்கிற கோரியோகிராஃபரா இருக்கிறாரு. அடுத்து இந்த ஆப்ஷன்ல இருக்கிற கிருஷ்ணா எல்லா, இவரை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இந்த கிருஷ்ணா எல்லா அப்படிங்கிறது வந்து சேர்பர்சன் ஆஃப் பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல். ஓகேவா. இவர் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவர் வந்து நம்ம கொரோனா டைம்ல வந்து கோவாக்சின் தடுப்பு மருந்துன்னு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த கோவாக்சின் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புல வந்து மிக முக்கிய பங்காற்றியவர் இந்த கிருஷ்ணா எல்லா அப்படிங்கிறது. ஓகேவா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவாக்சின். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். குஷுகுந்தலா புரஷ்கர் ரெட்டி become member of legislative assembly from dash constituency in Telangana in November 2022. என்ன சொல்றாங்கன்னா குஷுகுந்தலா பிரபாகர் ரெட்டி நவம்பர் 2022 தெலுங்கானாவில் உள்ள எந்த தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. சோ எந்த தொகுதியில இருந்து அப்படின்னா முனுகோட் அப்படிங்கிற தொகுதியில் இருந்துதான். தெலுங்கானாவில் இருக்கிற இந்த முனுகோட் அந்த தொகுதியில் இருந்துதான் இந்த குஷுகுந்தலா பிரபாகர் ரெட்டி வந்து நவம்பர் 2022 நடந்த அந்த தேர்தல்ல சட்டமன்ற உறுப்பினரா செலக்ட் ஆயிருப்பாரு. ஓகே.
சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். In the context of basketball, with the following statement is correct. சோ என்ன சொல்றாங்க, பேஸ்கெட் பாலோட அந்த கண்டெக்ஸ்டின் படி எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வா சோ எது சரியானது அப்படின்னா, ஒரு விளையாட்டை தொடங்க 5 வீரர்கள் கொண்ட 2 அணிகள் தேவை. ஓகேவா? சோ 2 teams of 5 players are required to start the game. ஓகேவா? இந்த கூடைப்பந்தை வந்து தொடங்குறதுக்கு ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 5 வீரர்கள் இருக்கணும். ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எப்பவுமே ஒவ்வொரு அணிக்கும் எத்தனை ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து ஒவ்வொரு டீமுக்கும், ஓகேவா, ஈச் டீம் ஒவ்வொரு டீமுக்கும் வந்து எத்தனை பிளேயர் வேணும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க, படிச்சுக்கங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இந்த கூடைப்பந்துக்கு வந்து 5 வீரர்கள். ஓகேவா? சோ 5 வீரர்கள் கொண்ட 2 அணிகள் தேவை. இந்த கூடைப்பந்தோட அந்த கோர்ட், அந்த அந்த விளையாடுகின்ற அந்த இடம் வந்து ரெக்டாங்குலர் டைப்ல இருக்கும். எப்படி இருக்கணும்? இந்த ரெக்டாங்குலர் டைப்ல இருக்கணும், அதாவது செவ்வக வடிவுல இருக்கணும். செவ்வக வடிவுல இருக்கணும் இந்த கோர்ட். பாக்கி எல்லாமே தப்பான ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். Who among the following can issue ordinance when the state legislature is not in session and he is satisfied that immediate action is required அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறாத அந்த நிலையில் உடனடியே நடவடிக்கை தேவை என்று அதிருப்தி அடைந்தால் கீழ்கண்டவர்களில் யார் வந்து அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு வந்து அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும் அப்படின்னா ஆளுநர் தான். ஓகேவா? சோ மாநில சட்டப்பேரவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய லெவல்ல வந்து எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்றது வந்து பிரசிடென்ட். ஓகே, சோ மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடைபெறாத அந்த நிலையில உடனடியாக நடவடிக்கை தேவை, இந்த டைம்ல வந்து ஏதாவது இமீடியட் ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னருக்கு இந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்க உரிமை உண்டு. ஒரு அவசர சட்டம் வந்து இப்போ நாடாளுமன்றத்துல வந்து அந்த அவை கூடல அப்படின்னா இவங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, அவசர சட்டத்தை வெளியிடுவாரு. அதே மாதிரி மாநிலத்துல வந்து சட்டசபையில வந்து கூட்டத்தொடர்ல நடைபெறாத நிலையில கவர்னர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த அவசர சட்டத்தை பிறப்பிப்பாரு. ஓகேவா? சோ இப்ப வந்து இந்த அவசர சட்டத்தோட அந்த பீரியட் டைம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 மாதங்கள் வரை, அதாவது 6 மாதங்கள் இல்லைன்னா 6 வாரங்கள், 6 வீக் இல்லைன்னா 6 மந்த். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அவசர சட்டமே காலாவதியா ஆகும். ஓகே, அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தத்துல வந்து இதை வந்து திருத்தம் செய்ய முடியாது, சீர்திருத்தம் பண்ணவே முடியாது. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அரசாணையை உருவாக்குகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அரசாங்கத்தை உருவாக்குகின்ற அந்த அதிகாரம் வந்து அரசியலமைப்பு பிரிவு 123. ஓகேவா? சோ அந்த பிரிவுக்கு தான் வந்து நாடாளுமன்றத்தோட இடைவேளையின் அந்த டைம்லயும் அவசர சட்டங்களை வெளியிடுவதற்கு சில சட்டங்களை உருவாக்குவதற்கும் அதிகாரங்களை யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். Dash was the capital of Magadha for several years before it was shipped to பாடலிபுத்ரா. என்ன சொல்றாங்கன்னா, பாடலிபுத்ராவிற்கு மாற்றப்படுவதற்கு முன்பு டேஷ் வந்து மகதத்தின் தலைநகராக பல வருஷம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ராஜ்கிர்கா. சோ இந்த ராஜகிருகம் தான் வந்து பாடலிபுத்ரா அப்படின்னு மாற்றப்படுவதற்கு முன்பு மகதத்தோட தலைநகரா பல வருஷம் இருந்தது இந்த ராஜ்கிர்கா அப்படிங்கிற பிளேஸ் தான். ஓகே, இப்போ பீகார்ல இருக்கிற ராஜ்கிர்கா, அதாவது இன்றைய ராஜ்கீர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பகுதி வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து மகதாவுடைய கேபிட்டலா இருந்திருக்கு. ஓகே, பின்னர் என்னவா பெயர் மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா பாடலிபுத்ரா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடைஞ்சிச்சு, அதாவது இன்றைய பாட்னா. சோ இப்ப நம்ம பாட்னான்னு சொல்றோம்ல, இதுக்கு முன்னாடி வந்து ராஜ்கிர்கா இருந்திருக்கு. சமஸ்கிருதத்துல இது வந்து ராஜ்கிர்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாலி மொழியில எப்படி சொல்லுவாங்க? ராஜகஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பாலி மொழியில. ஓகேவா? சோ அதாவது மகத நாட்டோட தலைநகரமா எந்த வருஷங்கள்ல இருந்திருக்கும் அப்படின்னா கிமு 600ஆம் நூற்றாண்டு, கிமு 600ஆம் அந்த வருஷத்துல தலைநகரமா இருந்திருக்கும். இந்த நகரம் வந்து மலை வளையங்களால சூழப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்க யாரும் வந்து முற்றுகையிடுவதற்கு ரொம்ப கஷ்டமான பிளேஸா இந்த ராஜ்கிருதம் கருதப்படுகிறது. ஓகேவா? சோ கிரி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. புத்த டைம்ல பிம்பிசாரா, ஓகேவா? சோ மகத் அரசர் பிம்பிசாராவுடைய தலைநகராகவும் இந்த ராஜ்கிர்கா தான் இருந்துச்சு. ஓகேவா? கிமு
527 இருந்து 497 அந்த பகுதிகளில், ராஜ்கிர் அண்ட் நாலந்தாவுல மகாவீர் வந்து 16 மழை காலங்களை வந்து கழித்துதான் சொல்லப்படுது. சோ மகாவீரர் வந்து 16 மழை காலங்களை வந்து ராஜ்கிர் மற்றும் நாலந்தா பகுதிகள் 527 இருந்து 497 வரைக்கும் கழிச்சிருக்காரு. சோ வந்து மகாவீரருடைய முதல் பிரசங்கத்தை, அதாவது விபுலமலையில தான் இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பிரசங்கம் பண்ணிருக்காரு. தன்னுடைய முதல் பிரசங்கத்தை விபுலமலையில தான் வந்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தை நிகழ்த்தியிருக்காரு. ஓகேவா? சோ இது எல்லாமே ராஜ்கிரகத்தை பத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். The world famous dancer Gulabo Safera is known for which of the following dance forms? சோ என்ன சொல்றாங்கன்னா, உலக புகழ்பெற்ற நடன கலைஞர் குலாபோ சஃபேரா பின்வரும் எந்த நடன வடிவத்திற்காக இவர் நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம், அட்ரஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த நடன வடிவத்துக்காக இவர் அட்ரஸ் படுத்தப்படுறாரு அப்படின்னா, கல்பெலியா, உலக புகழ்பெற்ற நடன கலைஞரா இருக்கிற இந்த குலாபோ சஃபேரா அப்படிங்கிறது வந்து கல்பெலியா அப்படிங்கிற அந்த நடன வடிவத்திற்காக தான் ஃபேமஸா அறியப்படுறாரு. ஓகே, சோ இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இவர் வந்து 2016 பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாரு. இந்த வருஷம் நோட் பண்ணிக்கீங்க, 2016 வாங்குறாரு. ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்பெலியாக்கள் அப்படின்னா இந்த ராஜஸ்தான், இந்த தார் பாலைவனங்கள்ல வசிக்கின்ற ஒரு இனக்குழு மக்கள். அவங்களாம் வந்து ஒரு ட்ரைபல்ஸ் மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்புகளை வசீகரம் பண்ணி அதை வந்து பிடிப்பாங்க. ஓகே, சோ இந்த ஆக்சுவலா இந்த கல்பெலியா, இந்த டான்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது, இந்த டான்ஸ் ஃபார்ம்ல வந்து என்ன சொல்றாங்க, ஆண்களும் பெண்களும் தான் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. இது ஒரு பாம்பு நடனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து அந்த மக்கள், அந்த ட்ரைபல் மக்களுடைய ஒரு முக்கிய ஒரு கலாச்சாரத்தை அம்சமா சொல்லப்படுது. 2 இனக்குழுக்கள் இந்த கல்பெலியாவை வந்து ஃபாலோ பண்றாங்க. யார் அந்த 2 இனக்குழு மக்கள் அப்படின்னா, ஒண்ணு வந்து தலிவால், இன்னொன்னு வந்து மோவாரா. சோ இந்த இனக்குழு மக்கள் தான். சோ இவங்க தான் வந்து இந்த கல்பெலியாஸோடைய குழுக்கள். ஓகேவா? சோ 2 குழுக்கள் இவங்க. சோ இவங்க பண்டைய காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பண்டைய காலங்கள்ல வந்து அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணுவாங்களா, பாம்புகளை பிடிப்பாங்களாம். பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாம்போட விஷத்தை சேகரிப்பாங்க, அதை வியாபாரம் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுடைய பாரம்பரிய தொழிலா இருந்திருக்கு. ஓகேவா? சோ கல்பெலியா அப்படிங்கிறது வந்து, கல்பெலியா அப்படிங்கிற இந்த ராஜஸ்தானுடைய கல்பேலிய பழங்குடியினர் நடத்திக்கிட்ட ஒரு நடனம். சோ இந்த டான்ஸ் ஃபார்ம்ல வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இந்த நடனத்தை ஆடுவாங்க. இந்த கல்பெலியாக்கள் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு, ஓகேவா, அடிக்கடி இடமாறிக்கிட்டே இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுடைய முக்கிய தொழிலா என்ன இருக்கு அப்படின்னா, பாம்புகளை பிடிக்கிறது, பாம்போட விஷத்தை வந்து வியாபாரம் பண்றது. இதுதான் அவங்களுடைய முக்கிய தொழிலாவே இருந்திருக்கு. ஓகே, இந்த கல்பெலியா மக்கள், அந்த வம்சாவளியை சேர்ந்த மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கிற அஜ்மீர், சித்தோர்கர், உதய்பூர், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து இந்த நாடோட பழங்குடியினர் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? 1972 இந்த வருஷம் வந்து வனவிலங்கு சட்டம், இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கல்பெலியர்கள் வந்து இந்த பாம்பை வந்து பிடிக்கிற அந்த பாரம்பரிய தொழிலை விட்டுட்டு வெளில வந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய கலை நிகழ்ச்சிகள் பிளஸ் அவங்க வருமானத்துக்கு தேவையான ஆதாரமா இருக்கிற நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி அதுல இருந்து அவங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சில பேர் வந்து விவசாயத்துல ஈடுபட்டாங்க. சில பேர் வந்து கால்நடைகளை வந்து மேய்ச்சி அதன் மூலியமா வருமானத்தை ஈட்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை நடத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்த கல்பெலியா, இந்த டான்ஸ் ஃபார்மை வந்து 2010 யுனெஸ்கோவால அங்கீகரிச்சிருப்பாங்க. 2010 யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கோம், இந்த நாட்டுப்புற நடனத்தை அங்கீகரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டுக்கான 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தோட கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உத்தரகாண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, உத்தரகாண்ட். 3வது வந்து மிசோரத்தோட கேபிட்டல் என்னன்னு சொல்லுங்க. இதோட தலைநகரங்கள் என்னன்னு சொல்லுங்க. வழக்கம் போல A1, A2, A3 அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பின் பண்ணுங்க. போன வீடியோல ஆன்சர் பண்ண எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், சூப்பர். ஸோ ஆன்சர் பண்றது வந்து உங்களுடைய பங்களிப்பு காமிக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளவு எஃபர்ட் போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்ல, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களை ஆன்சர் பண்ண சொல்றேன்.
ஸோ ஒரு சில பேர் தான் வந்து தொடர்ச்சியா ஆன்சர் பண்றீங்க. ஸோ பாக்குற எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க ஆன்சர் பண்ண 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 உங்களுக்கு அது வந்து பர்மனன்ட் மெமரிக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். எப்பவுமே மறக்காது. ஸோ சிம்பிளான கேள்விகள் தான் நான் ஒவ்வொரு டைம் கேட்கிறேன். ஸோ ஆன்சர் பண்ணுங்க, மறக்காம எல்லாரும் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.